மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் மின்காந்த தூண்டல் தத்துவம் என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தோடு இணைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. நாங்கள் கடந்த வகுப்புகளில் இந்த காந்தம் சம்பந்தமாக, மின்னியல் சம்பந்தமாக, மின் காந்தம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள், காந்தத்துக்கு காந்தப்புலம் இருக்குது, காந்தப்புலத்தின் திசை எப்படி பார்க்கறது, ஒரு கடத்தி கம்பியில் மின்னோட்டம் போனால், மின்னோட்டம் போனால் அந்த கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். அந்த கடத்தி கம்பி, மின்னோட்டத்தை காவுற கடத்தி கம்பியை ஒரு நிலையான காந்தத்துக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் வெளியிலேருந்து கரண்டை கொடுத்தோம். ஒரு கம்பியை வந்து நிலையான காந்தப்புலத்துக்கு வச்சுட்டு வெளியிலேருந்து கரண்டை கொடுத்தோம் என்றால் அந்த கம்பியில் ஒரு அசைவு இருக்கும். அந்த அசைவை பயன்படுத்தி நிறைய பிரிவுகள், ரைட், லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. அது மாதிரி மின் மோட்டர், லவுட் ஸ்பீக்கர் நடக்கிற பிரச்சனையை பார்த்துனாங்க. அடுத்தது எளிய மோட்டர் ஒன்று நாங்களே தயாரிக்கலாம், வீடுகளை நாங்களே தயாரிக்கலாம். சில பொருட்களை பயன்படுத்தி பேட்டரி, சீனக்களி, அந்த மாதிரி காந்தம், வளைய காந்தம், அதாவது கோயில் மாதிரி ஒரு செப்பு கம்பி, காவிடப்பட்ட செப்பு கம்பியை பயன்படுத்தி சில செயற்பாடுகள் நாங்கள் கடந்த ஊரில் கடைசியாக பார்த்த விஷயமா தான். ரைட், ஒரு செயற்பாடு என்ன மாதிரி என்றால், ஒரு செப்பு கம்பி எடுத்து செப்பு கம்பியை வந்து கோயில் மாதிரி மாற்றி, ஒரு உருளையில் வந்து கோயில் மாதிரி மாற்றி போட்டு ஒரு 30 சுழலை சுற்றி போட்டு அந்த கோயிலை வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி போட்டு, தையல் ஊசியில் கொடுத்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி போட்டு நாங்கள் வெளியிலேருந்து கரண்டை கொடுத்தோம், டிசி கரண்டை கொடுத்தாங்க. கொடுத்தா அந்த கோயில் வந்து மோட்டர் மாதிரி வேலை செய்யும், வெளியே மோட்டர் மாதிரி வேலை செய்யும் கடந்த வகுப்பில் பார்த்துறாங்க. இன்றைக்கு அதில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், பாருங்க, நாங்கள் கடந்த வகுப்பில் கடைசியாக இப்படி ஒரு விஷயம் பார்த்தா, இந்த ஒரு 5ல் காட்டின மாதிரி, ரைட், இது ஒரு செயற்பாடின கடைசி பகுதியான, இது ஒரு 5ல் காட்டின மாதிரி ஒரு டிசி பேட்டரியில் வந்து காந்தத்தை போட்டு இந்த காந்தத்தினுடைய புலத்துக்குள்ள ஒரு கோயிலை வச்சு ரொட்டேட் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து கரண்ட் அனுப்புறேன். இது வந்து பாசிட்டிவ் நான் எடுக்கிறேன், இதை வந்து நெகட்டிவ் எடுக்கிறேன். இங்கே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவுக்கு மின்னோட்டம் ஓடுது. ரைட், அப்போ இந்த திசையில் மின்னோட்டத்தில் திசை இருக்குது, இது காந்தப்புலம். அப்போ காந்தப்புலத்தில் இருக்கிற கடத்தி கம்பிக்கு நான் இந்த சுருள் மாதிரி ரொட்டேட் பண்ணி போட்டு, சுருள் மாதிரி அந்த கடத்தி கம்பியை ரொட்டேட் பண்ணி போட்டு ஒரு கோயில் மாதிரி இதை மாற்றி போட்டு நான் அதுக்கு கரண்டை கொடுத்தேன். அந்த கோயில் வந்து சுழலை பார்க்கும். ரைட், ஒரு மோட்டார் எப்படி சுற்றுவோ அந்த மாதிரி இந்த கோயில் வந்து ரொட்டேட் பண்ண பார்க்கும். இப்படி ரொட்டேட் ஆகும், ஒரு புள்ளி வரை திரும்ப பார்க்கும். ரைட், அதை ரொட்டேட் பண்றது எப்படின்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கு இங்கே படிக்க போறோம். ரைட், இந்த படத்துல பாருங்க, ஒரு 6 ஒரு 7 பாருங்க. ரைட், ஒரு 6 ஒரு 7 பாருங்க. இங்க ஒரு 6 ஒரு 7. ரைட், இதை பாருங்க. இங்க வந்து காந்தப்புலம். ரைட், காந்தப்புலத்தின் திசை இப்படி இருக்க போகுது. ரைட், இப்படி இருக்க போகுது. இங்க வந்து ஓட்டம். ரைட், ஓட்டம் அனுப்பப்படுது. ரைட், அனுப்பப்பட்டால் இந்த காந்தப்புலத்தும் ஓட்டம் அனுப்பப்பட்டால் பிளமிங்ஸ் இடக்கை ரூல்ஸை பயன்படுத்தி நீங்கள் விசை தொழிற்படுற திசையை எப்படி குறிக்கலாம். ரைட், இந்த இதில் வந்து இப்படி இந்த திசையில் விசை தொழிற்படும். இதே பாயிண்டில் அப்படியே மேலே புள்ளி, இதே பாயிண்டில் அப்படியே இந்த புள்ளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சரியா எதிரான புள்ளி 180 வாங்கினது சொல்கிறது. இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி இந்த வளையத்தில் நேர்கூடாக இருக்கும். இந்த ரொட்டேட்டில் வந்து இது வந்து சரியாக 180 வாக எடுத்து குதிச்சு என்றால் இது எந்த திசையில் இருக்கோ அதுக்கு எதிர் திசையில் தான் விசை தொழிற்படும். ரைட், வடிவாக அதை நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாயிண்டில் வந்து இது ஒரு வளைய வடிவில் தான் இருக்குது. இந்த கம்பி கோயில் வந்து வளைய வடிவில், வட்ட வடிவில் தான் சுற்றி இருப்பேன். அந்த கோயிலினுடைய ஒரு புள்ளி எடுத்து அந்த புள்ளியில் விசை தொழிற்படுற திசை வந்து இப்படி இருக்கண்டா, இந்த திசையில் இருக்கண்டால் அதே கோயில் அந்த பாயிண்டில் இருந்து சரியாக 180 வாக, வட்டம் பண்ணுறது 360 வாக. என்ன 360 வாக தான் சேர்க்கு. இந்த வளைய இது சுருள் கோயில், இந்த கோயில் வந்து 360 பாகை தான் சர்க்கிள். மொத்த ஒரு பாயிண்ட்ல நீ எடுக்க விசை இந்த திசையில இருக்குது. அந்த பாயிண்ட்ல இருந்து சரியா 180 பாகை, அரைவாசி தூரம். ரைட், அரைவாசி கோணம். ரைட், அந்த அரைவாசி 180 பாகையில நீ எடுத்து பார்த்தீங்கன்னா சரியா அதுக்கு எதிர் திசையில இருக்கும். அப்ப இந்த புள்ளி பற்றி சரியா விட்டம் மாதிரி இருக்கும். வட்டத்துக்கு அரைவாசி அரைவட்டம் தானே, அரைவட்டம் தான் கதை. 180 பாகை அரைவட்டம் தானே. அப்ப அந்த அரைவாசியில எதிரெதிர் திசைகள்ல விசை தாக்குது. இதைத்தான் நாங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு விசை என்ற பாடத்தில் விசை இணை என்று ஒன்று படிச்சாங்க. என்ன விசை இணை என்று ஒன்று படிச்சாங்க. விசை திரும்பல் விளைவு என்ற பாடத்தில் 10ஆம் வகுப்பில் படிச்சாங்க. விசை இணை என்றதை சொல்றது. விசை இணைண்டா என்ன, ஒரு பொருள் சும்மா நான் வச்சு ஒரு பொருளை வந்து இப்போ இந்த திசையில் ஒரு எஃப் அண்ட விசை தாக்குது, இந்த திசையில் ஒரு எஃப் அண்ட விசை தாக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரம் டி என்று இருக்குது. இப்போ இணையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் ஒரு விசை இணை என்ற ஒரு விஷயம் படிச்சாங்க. இணையால் வர்ற திருப்பம் அப்போ ஒரு எஃப் இன்டு டி என்ற ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி விசை திரும்பல் விளைவில் படிச்சாங்க 10ஆம் வகுப்பில். அதே தான் இங்கே நடக்க போது எதிரெதிர் திசைகளில் விசை தாக்குது. இங்கேயும் பாருங்க எதிரெதிர் திசைகளில் தான் விசை தாக்குது. சமபெருமன் உள்ள விசைகள் எதிரெதிர் திசைகளை தாக்கினா அங்கே ஒரு இணை உருவாகும். அந்த மாதிரி சமபெருமன் உள்ள விசைகள் எதிரெதிர் திசைகளை தாக்கினா அங்கே ஒரு இணை உருவாகும். இந்த இணை காரணமாக இந்த கோயில் வந்து ரொட்டேட் ஆகும். வர்ற இணை காரணமாக 2 விசைகள், சமபெருமன் உள்ள 2 விசைகள் எதிரெதிர் திசையில தாக்க போது 180 பாக வித்தியாசம். இந்த ரவுண்ட் கோயிலில் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு 180 பாக வித்தியாசம். அரைவாசி தூரத்தை எடுப்போம். நாங்கள் அரைவாசி கோயிலாக எடுப்போம். வட்டத்தை வட்டமே தான் கோயில் இருக்கு. அது வந்து அரைவாசி தூரத்தை எடுத்தோம் என்றால் அரைவாசி வட்டத்தை மட்டும் கருதினோம் என்றால் இந்த பாயிண்டையும் ரைட் சரியா 180 பாக அப்போ கருதினோம் என்றால் ஒரு விசை எந்த பாயிண்ட்ல தாக்குற விசையும் இந்த பாயிண்ட்ல தாக்குற விசையும் சமபெருமனும் திசையில எதிராகவும் இருக்கும். இந்த 2 விசைகளும் பெருமனில் சமனும் திசையில எதிரமாக இருக்கும். அதுபடியா அந்த இடத்துல ஒரு இணை உருவாகும், ஒரு திருப்பம் உருவாகும். திருப்பத்தால அது ரொட்டேட் ஆகும், தொடர்ச்சியாக ரொட்டேட் ஆகும். அதான் இந்த எளிய மோட்டரில் நடக்கிற பிரச்சனை. ரைட், ஓகே.
அதில் தெளிவாக சொல்லி கடத்தியினூடாக மின் செல்லும் போது காந்தப்புலத்தினால் கடத்தியின் மீது விசை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இதுதான் இது வரைக்கும் நாங்கள் படித்த தத்துவம். இங்கு கடத்தி சுருள் காரணமாக கடத்தி வந்து சுருளாக இருக்கின்ற காரணமாக ரைட் தெளிவாக பாருங்க. கடத்தி வந்து ஒரு சுருள் கோயில் மாதிரி இருக்கு. அதன் காரணமாக எதிர் திசைகளில் 2 விசைகள் தோன்றி விசை இணை தோன்றி சுருள் சுழலுது. நான் சொன்ன விஷயம் தான் ரைட். அந்த கடத்தி வந்து நோமலாக ஒரு நேரிய கடத்தியாக நேரிய கம்பி ஒரு நீட்டு கம்பி இப்படி ஒரு கடத்தி இருந்ததுனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு அசைவு மட்டும் தான் அதில் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு கோயில் மாதிரியில் செய்தாங்க. ஒரு வள்ளை கோயில் மாதிரி வட்ட மாதிரியில் செய்தாங்க. ஒரு அந்த கோயில் மாதிரி தான் சுருட்டி நம்ம ஒரு கம்பியில் ஒரு என்ன மாதிரி செய்தாங்க. அந்த கடத்தி சுருள் செப்பு கம்பி ஒரு பிவிசி குழாய் எடுத்து அதில் வந்து ஒரு சுருள் 30 சுற்றி கிட்ட சுற்றினாங்களே சுற்றி ஒரு வளைய அப்போ இதுக்கு கரண்ட் போய்க்குள்ள நிறைய தினம் மினைக்கிட போகுது. கரண்ட் வந்து இப்போ நேரிய கம்பியில் கரண்ட் போகுதுன்றால் மின்னோட்டம் இந்த நேரிய கம்பியில் இப்படி இந்த திசையில் மின்னோட்டம் போகுதுன்னா சும்மா ஃப்ரீயாக போகும். நேரில் கம்பியா. ஆனால் சுருள் கம்பியான பிறகு அதுக்குள்ள கரண்ட் போய்க்குள்ள சுற்றி கஷ்டப்பட்டு போகும். அது ஒரு பெரிய நிறைய காந்தப்புலம் அங்கே வரும். பெரிய ஒரு காந்தப்புலம் வரும் சுருள் கோயிலுக்கு இல்லை. அதுக்கு ஒரு பெரிய சுழற்சி கொண்டு வருவாங்க. சுழலை பார்க்கும். அதான் இங்கே வித்தியா. அதான் இங்கே சொல்லிடுறான் பாருங்க. இங்கு கடத்தி சுருள் காரணமாக சுருளாக இருக்கிற காரணமாக உருவில் காட்டியவர் இந்த படத்தில் காட்டின மாதிரி எதிர் திசையில் 2 விசைகள் உருவாகும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எதிர் திசைகளில் தான் விசை உருவாகும். சரியா அது 180 பாகையாக இருக்கும். கிட்ட எடுக்கிற பிறகு சரியா இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட் 180 பாகை அரைவாசி தூரத்தில் அரைவட்டமாக பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் எதிர் திசைகளில் விசை உருவாகி 2 விசைகள் உருவாகி ஒரு விசை இணை என்ற ஒரு விஷயம் நீ படிச்சுட்டேன். திரும்ப விளைவிலே படிச்சுட்டேன். விசை இணை ஒன்று இருந்தாலே விசைக்கு திரும்ப விளைவு வருமே. அந்த விசையால் திருப்பம் வரும். அந்த விசை இணை உருவாகி இந்த சுருள் வந்து சுழலுகிறது. இதுதான் மோட்டார் தத்துவம் ரைட். இது ஒரு எளிய மோட்டார் தத்துவம். சரி நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பிரிவுகளை கதைப்போம் ரைட். ஓகே அடுத்த ஒரு சில முக்கியமான விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த செயற்பாடு செய்யக்குள்ள பாருங்க ரைட். நாங்கள் இந்த செயற்பாடு செய்யக்குள்ள ஒரு சின்ன சிக்கலோடு வந்து நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தாங்களே இந்த செயற்பாடில் வந்து இந்த கத்தியை வச்சு பாருங்க சுரண்டி நாங்கள் அரைப்பகுதியை வந்து சுரண்டி எடுத்துனாங்களே இந்த செயற்பாடு எளிய மூட்டை தயாரிக்கக்குள்ள இந்த கத்தியை வச்சு பாருங்க இந்த அரைவாசி இதை வந்து சுரண்டி எடுத்துனாங்க. எவ்வளவும் காவல் செய்யப்பட்டது ரைட். கடத்தி கம்பியில் எவ்வளவு பகுதியும் வந்து காவல் செய்யப்பட்டது ரைட். இங்கே மேல் பகுதி வந்து கத்தியை வச்சு சுரண்டி எடுத்த பகுதி. இது வந்து காவல் நீக்கப்பட்டது ரைட். நீக்கப்பட்டது. இது இங்க இடத்துல காவலை சுரண்டி எடுத்தாச்சு ரைட். இந்த கத்தியை பயன்படுத்தி இந்த இடத்துல கத்தியை பயன்படுத்தி சுயாதீன முனைகள் 2ஐயுமே கத்தியை பயன்படுத்தி ஒரே பக்கமாக மேல் பக்கம் வேண்டாம் மேல் பக்கம் கீழ் பக்கம் வேண்டாம் கீழ் பக்கம் இங்கே வந்து மேல் பக்கம் ரைட். மேல் பக்கம் இங்கே மேல் பக்கம் உள்ள கத்தியை வச்சு சுரண்டி எடுத்தா அரைவாசி பகுதியை. அது மாதிரி இங்கேயும் வந்து முழுக்க சுரண்டாமல் அரைவாசி பகுதியை மட்டும் சுரண்டி எடுத்தாங்க ரைட். இப்படி ஒரு செயற்பாடு செய்தாங்க. கடந்த வகுப்பில் எளிய மூட்டை தயாரிப்பில் நாங்கள் பார்த்தோம். என்ன அதான் இந்த விஷயம். இந்த விஷயத்தை இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. இதை பற்றி இதில் கதைக்கிறாங்க தெளிவாக ஏன் அதை அப்படி செய்ய வேணும் ரைட். ஓகே இந்த இடத்துல தெளிவாக கதைக்கிறாங்க பாருங்கோ. ஏன் நாங்கள் அதில் காவல் நீக்கப்பட்ட பகுதி அரைப்பகுதியை மட்டும் நீங்கள் முழுசாக நீக்கல ரைட். அப்படி ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம். இந்த எளிய மோட்டார் தயாரிப்பில் வந்து பாருங்கோ ஏன் வந்து அரைக்கம்பி அரைவாசி பகுதியை மட்டும்தான் நீக்கினீங்கள் ஏன் முழுசாக நீக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் அதில் அரைப்பகுதியை மட்டும் நீக்கினது என்று கேட்டால் இப்போ முழு பகுதியை நீக்கிவிட என்ன நடக்க வேண்டும் பார்ப்போம். முழு பகுதியை அந்த காவல் செய்யப்பட்ட பகுதியை முழுவதாக நீக்கி போட்டு நான் கரண்ட் அனுப்பினால் என்ன நடக்கும். தொடர்ச்சியாக மின்னோட்டம் போகும். காவல் வந்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக மின்னோட்டம் போகும் ரைட். அதை தெளிவாக கதைக்கிறேன் வடிவப்பார். இந்த இடத்துல இதே செயற்பாடை பாருங்க ரைட். இதே படத்தை பாருங்க. இதில் நான் தெளிவாக கதைக்கிறேன். இந்த எளிய மோட்டரில் நாங்கள் செய்யக்குள்ள இதில் வந்து அரைப்போது இந்த கம்பியில் வந்து இந்த படத்தை பேர் இந்த கம்பியில் வந்து இதுதான் கம்பி. இந்த சுயாதீன முனைகள் 2 இருக்குதானே. நடுவில் கோயில் இருக்குதானே. இந்த சுருள் மாதிரி இருக்கு வேணும் இது கோயில் ரைட். இந்த கோயில் இருக்குது. அதில் 2 முனைகள் எடுத்து சுயாதீனமாக எடுத்துருக்கிறோம். இந்த சுயாதீன முனைகளில் பாருங்க இந்த அரைவாசி பகுதி இந்த கம்பியினுடைய அரைவாசி பகுதி மட்டும்தான் கத்தியால் சுரண்டி எடுக்கப்படும். இந்த மேல் பகுதி மட்டும்தான் பாருங்க கத்தியால் சுரண்டப்பட்ட பகுதி. கீழ்ப்பகுதியை சுரண்டையில. அதே மாதிரி இந்த முனையில இந்த பக்க முனையிலையும் அப்படித்தான். இந்த அரைவாசி மேல் பகுதியை மட்டும்தான் ரைட். ஓகே இந்த பகுதி காவல் செய்யப்பட்டதா இருக்கு. இந்த மேல் பகுதி வந்து கத்தியால சுரண்டி மேல் பகுதி வந்து கத்தியால சுரண்டி எடுக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் ரைட். அப்படி எடுத்தா அரைவாசி அதாவது கம்பியினுடைய அரைவாசி மட்டும்தான். இந்த 2 முனைகள்லையும் அரைவாசி பகுதியை மட்டும்தான் காவல் நீக்கப்பட்டது. அது ஏன் அப்படி நீக்கப்பட்டிருக்குது அடுத்தது அப்படி முழுசா நீக்கி விட்ட அந்த 2 பக்கம் கோயிலினுடைய 2 பக்கம் இருக்கிற சுயாதீன முடிவிடத்தை நான் முழுசா சுரண்டி எடுத்துவிட்டா என்ன நடக்கும். நான் வெளியிலேருந்து கரண்ட் கொடுத்தேன் டிசி இங்கே பாரு இந்த ஒரு 5 பேர் இங்கேருந்து தான் டிசி கரண்டை கொடுத்தேன் ரைட். இங்கேருந்து கரண்டை கொடுத்தா மின்னோட்டம் மூடைக்குள்ள இந்த கம்பியால் தொடர்ச்சியாக 2 பக்கம் இந்த கம்பியால் மின்னோட்டம் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கு ரைட். அப்போ இந்த கோயில் என்ன நடக்கும் என்றால் தொடர்ச்சியாக மின்னோட்டம் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தால் இடைவிடாமல் தொடர்ச்சியாக பேட்டரியிலிருந்து மின்னோட்டம் போய்கொண்டே இருந்தால் இந்த கோயில் மோட்டார் மாதிரி வேலை செய்யாது. சரியான சயின்ஸை புரிஞ்சு வச்சுக்கோ. சரியான விஞ்ஞானத்தை புரிஞ்சு வச்சுக்கோ. ஏன் அது வேலை செய்யாது மோட்டார் மாதிரி தொடர்ச்சியாக மின்னோட்டம் அனுப்பப்பட்டு கொண்டு பேட்டரியிலிருந்து தொடர்ச்சியாக கரண்ட் போய்கொண்டே இருக்கு.
இடைக்கிற ஸ்வீட் எல்லாம் போடல, நான் ஸ்வீட்டை போட்டு நிப்பாட்டில்லை. இந்த பரிசோதனையில் பேட்டரியில் வந்து வர கரண்ட் இங்கே இதுதான் பாசிட்டிவ் வந்து எடுக்கிறேன், இதான் நெகட்டிவ் வந்து எடுக்கிறேன், பாசிட்டிவ்லேருந்து வலிக்கிற கரண்ட் இந்த திசையில் வலிக்கிற கரண்ட் இப்படி போய் இந்த கோயிலுக்குள்ளே போயக்குள்ள தொடர்ச்சியாக போய் கொண்டு நீ முழுமையாக கத்தியை வச்சு சுரண்டி எடுத்தான். காவல் பகுதியை காவல்ன்றது என்ன, செப்பு கம்பி காவல்ன்றது என்ன, மின்னோட்டத்தை போக விடாமல் மின்னோட்டத்தை வழியில் கடத்த விடாமல் பண்ணுறது என்ன, அந்த காவலை நீ அரைப்பகுதி மட்டும் தான் கத்தி வச்சு சுரண்டி எடுத்திருக்க. காவல் நீக்கப்பட்டுட்டேன். அப்போ காவல் நீக்கி விட்டேன்னு சொன்னால் அதுக்கால கரண்ட் போக போகுது, ரைட்? அப்போ அதுக்கால கரண்ட் போகக்குள்ள அரைப்பகுதி மட்டும் நீக்கப்பட்டபடியா இந்த கோயில் வந்து பாருங்கோ ஒரு அரைப்பகுதி சுத்தேக்குள்ள, ரைட்? ஒரு 180 இப்போ நான் கோயில் சுற்றுறேன், நான் இதை ஒரு சும்மா சுழற்சி கதைக்கிறேன், ரைட்? சுழற்சி கதைக்குள்ள வடிவேப்பார், இந்த படத்தை வடிவேப்பார், இது வந்து ஒரு அரை சுழற்சி, ரைட்? இது வந்து இன்னொரு அரை சுழற்சி, ரைட்? ஓகே. அப்போ இதை வந்து சைபர் பாக திரும்புது, சைபர் பாக எடுத்துட்டால் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 180 பாக திரும்பிட்டுது, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 360 பாக திரும்பிட்டுது. அப்போ இந்த கோயில் வந்து 360 பாக திரும்பிட்டுதுன்னா ஒரு முழு சுழற்சியை முடிச்சுட்டுது. அதானே கதை. இந்த கோயில் வந்து 360 பாக திரும்பி இங்கேருந்து இப்போ இதே பாயிண்ட்ல இருந்து ஒரு சுத்தொன்று சுற்றி இந்த திசையில் இப்படி இந்த திசையில் சுழண்டு ஒரு சுற்றொன்று சுற்றி ஒரு முழு சுழற்சியை முடிச்சுட்டு என்ன கணக்கு, இந்த 360 பாகையும் கடந்துட்டுது, ரைட்? அதான் ஒரு முழு சுழற்சி. இப்போ நான் அரை சுழற்சிக்கு மட்டும், அரை சுழற்சின்னா என்ன அர்த்தம், இதில் அரைவாசி பகுதி மட்டும் சுற்றுது, ரைட்? இந்த அரைப்பகுதி தானே நீ காவல் நீக்கப்பட்டது. இந்த காவல் நீக்கப்பட்ட பகுதி கத்தியை வச்சு சுரண்டின பகுதிக்கு இல்லை மின்னோட்டம் ஓட போகுது. பகுதி இங்கே நிற்கக்குள்ள கிடையாது இருக்கக்குள்ள மின்னோட்டம் ஓட போகுது. மின்னோட்டம் ஓடும், அது அரை சுழற்சி வரைக்கும் ஓடும், ரைட்? அப்போ மின்னோட்டம் ஓடுற வரைக்கும் இந்த கோயில் வந்து சுத்த போகுது. அடுத்த அரைப்பகுதிக்கு மின்னோட்டம் தடைப்படும். அடுத்த அரைப்பகுதி காவல் நீக்கப்படையில் கத்தியை வச்சு சுரண்டையில், அப்போ காவல் அங்கே இருக்குது, அப்போ மின்னோட்டம் ஓடாது. இப்போ ஒரு அரை சுழற்சிக்கு மட்டும்தான் மின்னோட்டம் மேலே இருந்த ஒரு அரை சுழற்சி, ரைட்? அரை சுழற்சின்னு சொல்றது இந்த கோயில் வந்து அரைவாசி திரும்புது, 180 பாகைக்கு திரும்பிடுது. 180 பாகைக்கு திரும்பிக்குள்ள வரைக்கும் தான் மின்னோட்டம் ஓடினது. அதுக்கு பிறகு மின்னோட்டம் ஓடையில, மின்னோட்டம் இந்த அடுத்த அரைப்பகுதி காவல் நீக்கப்படையில. என்ன காவல் அரைப்பகுதி மட்டும் தான் கத்தி வச்சு சுரண்டி நீங்க இந்த செயற்பாடுல அரைப்பகுதியை மட்டும் தான் கத்தி வச்சு சுரண்டி. இந்த படத்தை பேர் வடிவா தெரியும். அரைப்பகுதி இந்த பகுதி சுரண்டப்படையில, கத்தியால சுரண்டப்படையில இந்த பகுதி, ரைட்? இந்த மேல் பகுதி மட்டும் தான் சுரண்டி, இந்த பகுதி மட்டும் தான் சுரண்டி இருக்குது. அப்போ இந்த பகுதி தான் சுரண்டி இருக்குது, கத்தியால இந்த பக்கம் சுரண்டப்படையில. அப்போ சுரண்டப்பட்ட பகுதியில தான் கரண்ட், சுரண்டப்பட்ட பகுதி இருக்கு இந்த பக்கம் வரைக்குள்ள தான், சுரண்டப்பட்ட பகுதி இந்த ஊசியில படையக்குள்ள தான், ஊசிகளால் கரண்ட் போய் தையல் ஊசிகளால் கரண்ட் போய் அந்த கோயிலை ரொட்டேட் பண்ணால் போகுது. அப்போ அரை சுழற்சிக்கு மட்டும்தான் கரண்ட் இருக்கு, மற்ற அரை சுழற்சிக்கு கரண்ட் போகாது, ரைட்? அரை சுழற்சி 180 பாகை சைபர் பாகையிலேருந்து 180 பாகை வரைக்கும் திரும்புற வரைக்கும் தான் கரண்ட் போகும் அந்த கோயிலுக்கு. அடுத்த சுழற்சிக்கு அடுத்த அரை சுழற்சிக்கு கரண்ட் போகாது. கரண்ட் போகாடி கோயில் சுத்தக்கூடாது சில வழி யோசிப்பேன். அப்படி இல்லை. இப்போ இது எப்படி நீ விளங்கிக் கொள்ளணும் என்றால், கரண்ட் போகாட்டிக்கு சுத்தாதோன்னு கேட்டால் சுத்தும். முதல்ல ஒரு அரை சுழற்சிக்கு தான் கரண்ட் போகும், அடுத்த அரை சுழற்சிக்கு காவல் செய்யப்பட்ட பகுதி வந்துடுமண்டபடியா சுற்றி கொண்டு காவல் செய்யப்பட்ட பகுதி வந்துடுமண்டபடியா அது மின்னோட்டத்தை அனுப்பாது. அப்போ அடுத்த அரை சுழற்சிக்கு கடத்தி வந்து சுத்த போறது இல்லை. அப்போ கடத்தி சுத்த போகுது, மின்னோட்டம் அனுப்பப்படாண்டால் கடத்தி சுத்த போறது இல்லைன்னு நீ யோசிக்கலாம். சுத்த போறோம் இல்லையாண்டு இல்லை, சுத்தும் அது நீ யோசிக்கலாம். கரண்ட் அனுப்பாட்டிக்கு மின்னோட்டம் சுத்தப்படாது. நான் கதைக்கிற தெளிவாக விளங்க பண்ணிக்கிறேன் உனக்கு. முதல் அரை சுழற்சிக்கு மட்டும்தான் இந்த காவல் நீக்கப்பட்ட பகுதிக்கு ஊசியில படும், அப்போ கரண்ட் ஓடி அது அரை சுழற்சிக்கு சுத்த போகுது. அடுத்த அரை சுழற்சிக்கு சுற்றி கொண்டு வரைக்குள்ள காவல் செய்யப்பட்ட பகுதி ஊசியில பட போகுது, அப்போ மின்னோட்டம் ஓடாது. மின்னோட்டம் ஓடாட்டிக்கு கோயில் சுத்தாதான்னு நினைப்ப, சுத்தும். இப்போ ஃபேன் வீட்டில் நீ ஃபேன் போட்டிருப்பேன், திடீர்னு இப்போ ஃபேன் சுவிட்சை நீ பாட்டி விடு, ஆனால் ஃபேன் சுத்தும் தானே, மின்னோட்டத்தை கொடுக்காத நேரத்துலேயுமே சுத்துது. ஏன் சுத்துது? வீட்டில் நீ ஃபேன் போட்டிருப்ப, சரி இப்போ வேர்க்குது, வெயில் காலம் தானே வேர்க்குதுன்ட்டு ஃபேன் போட்டிருக்கிறேன் வை. இப்போ திடீர்னு ஃபேன் சரி வெளிக்கிட போகிற, இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டேன். ஃபேனை நீ ஆஃப் பண்ணினால் மின்னோட்டம் ஃபேனுக்கு கொடுக்கல, ஃபேனுக்கு வந்து கரண்டை கொடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டான், ஃபேனுக்கு கரண்ட் கொடுக்கல. ஆனாலும் ஃபேன் சுத்தும், கொஞ்ச நேரத்துக்கு சுத்தும். ஏன் சுத்துது? முதல் கரண்ட் கொடுத்தபடியால் அது சுற்றி கொண்டிருந்தது தானே. கரண்டை நீ நிப்பாட்டினாலும் அந்த சுற்றி கொண்டிருந்த விளைவுகள் கொஞ்சம் இருக்குது. சுற்றி கொண்டு இருக்க ஒரு திரும்பல் விளைவு ஒன்று இருக்குது. நீ விசை திருப்பம் படிச்சிருப்பேன், முறுக்கம் நாங்கள் அட்வான்ஸில் படிப்போம், அது நீங்கள் அங்கே போனால் படிப்பேன். நீ விசை திருப்பம் கொண்டு படித்த விஷயத்தை கொஞ்சம் அட்வான்ஸில் நாங்கள் முறுக்கத்தின் திருப்பம் கொண்டு படிப்போம், அல்லது உந்தத்தின் திருப்பம் கொண்டு படிப்போம், ரைட்? அந்த முறுக்கம் அதுதான் விசை திருப்பம் சொல்றது. அந்த இணையால ஒரு திருப்பம் சுற்றி கொண்டு இருக்கு. இந்த ஏற்கனவே நீ கரண்ட் அனுப்பி கொண்டு இருக்கீங்களோ ஒரு சுழற்சி இருந்தது, கரண்டை நீ நிப்பாட்டினாலும் அந்த சுழற்சி தொடர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு சுத்தும். வழித்தடை வந்தால் வழித்தடையோட சுற்றி மோதி தான் அது ஸ்லோவாகும். ஸ்லோவாக சுற்றி அப்படி நின்றுருப்பேன். நீ பார்த்துருப்ப வீடுகள் ஃபேன் போட்டு பார்த்துருப்பேன், உடனே நடக்கும் முதல் சுற்றி கொண்டு இருக்கும். நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணின உடனே கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்லோவாக சுற்றி ஃபேன் ஆஃப் ஆகும். அப்போ கரண்ட் கொடுக்காட்டிக்கும் ஃபேன் சுற்றி கொண்டு இருக்குது. அதே சிஸ்டம் தான், அதே முறை தான் இங்கே நடக்க போகுது. பேர் முதல் அரை சுழற்சிக்கு மட்டும்தான் இங்கே மின்னோட்டம் போகுது, அரை சுழற்சிக்கு மட்டும்தான் மின்னோட்டம் போகுது. காவல் நீக்கப்பட்ட பகுதி ஊசியில படுறபடியால். அடுத்தது காவல் செய்யப்பட்ட பகுதி ஊசியில படும்போது மின்னோட்டம் தடைப்படும், ஆனாலும் அது ரொட்டேட் ஆகும், ரைட்? என்ன காரணம்? கரண்ட் ஓடிஐக்குள்ள இருந்த அந்த சுழற்சி காரணமாக இந்த பாயிண்ட்ல 180 பாகை பாயிண்ட்ல
ரைட். அரை சுழற்சி சுற்றி முடிஞ்சு 180 வாய் போயில மின்னோட்டம் தடைப்பட்டுட்டுது. ஆனாலும் அந்த முதல் அரை சுழற்சி கொடுக்கப்பட்ட மின்னோட்டத்தில் ஓடின அந்த சுழற்சியினுடைய விளைவு காரணமாக இணையினுடைய திருப்பம் காரணமாக தொடர்ச்சியாக சுற்றி திருப்பி 360 வாய்க்கு சுற்றும். ரைட். காவல் நீக்கப்பட்ட பகுதி காவல் செய்யப்பட்ட பகுதி ஊசியில படும்போது மின்னோட்டம் தடைப்பட்டு அடுத்த அரை சுழற்சிக்கு அதை சுற்றி கொண்டு இருக்கும். இந்த விஷயம் முக்கியமான விஷயம் தான் அவ்வளோ நேரம் மின்னக்கெட்டு சொல்றேன். ரைட். நோட் பண்ணி வச்சுக்கோ, இதுதான் விஷயம். ரைட். அரை சுழற்சிக்கு மட்டும்தான் மின்னோட்டம் போகும், அடுத்த அரை சுழற்சி போகாது. அதற்காகத்தான் இந்த காவல் நீக்கப்பட்ட பகுதி அரைப்பகுதி, இந்த படத்தில் காட்டுற மாதிரி அரைப்பகுதியை மட்டும் கத்தியால சுரண்டி எடுக்க சொல்லி சொல்றாங்க எளிய மோட்டர் செய்யக்குள்ள. அதே பிரச்சனை தான் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பேருக்கு கதைப்போம். ரைட். விஷயம் விளங்கி நினைக்கிறேன், தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை கதைக்கிறேன். ஓகே, இப்போ புக்கில் என்ன சொல்கிறாங்க, நான் சொன்ன விஷயம் ஓகே, புக்கில் என்ன சொல்கிறான்னு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்ப்போம் நாங்கள். ரைட். ஓகே, கம்பியின் இருமுனை, இந்த விஷயத்தை வாசி. கம்பியின் இருமுனைகளிலும் அரைப்பகுதி மாத்திரம் காவலிடப்பட்ட பகுதி நீக்கப்பட்டதற்கான காரணம். ரைட். அவன் தெளிவாக புக்கில் சொல்கிறான், நாங்கள் என்னென்னு பார்ப்போம். கம்பியின் இருமுனைகளிலும் அரைப்பகுதி மட்டும் ஏன் காவல் நீக்கப்படுது. ரைட். ஓகே, சுருளின் அரை சுழற்சியின் பின் மிகுதி அரை சுழற்சியின் போது மின்னோட்ட பாய்ச்சலை தடுப்பதற்காக. நான் சொன்ன விஷயம் அப்படியே போட்டிருக்கான் பாருங்கள். சுருளின் அரை சுழற்சியின் பின் மிகுதி அரை சுழற்சியின் போது மின்னோட்ட பாய்ச்சலை தடுப்பதற்காக. ரைட். காவல் செய்யப்பட்ட போது ஊசியில படும்போது அங்க மின்னோட்டம் ஓடாது. காவல் செய்யப்பட்ட போது ரைட் அதில் படும்போது மின்னோட்டம் ஓடாது, ஆகவே சுத்தாது. ரைட். தொடர்ந்து சுத்தாது. அது மின்னோட்டம் போனா என்ன நடக்க மாட்டது, முழுமையாக அகற்றப்படுங்க பார். முழுமையாக காவலிடப்பட்ட பகுதி அகற்றப்பட்டால் அது சுத்தாது, பாதிக்கும். ஏன்னா எதிர் திசையில வந்து நம்புறது. அப்ப எதிர் திசையில வந்தோம்னா அது திரும்பி திரும்பி ஆடி ஆடி கொண்டு நிற்கும். இந்த பக்கம் போதும் அந்த பக்கம் அப்படி மாறி மாறி கிரு ரெண்டு சத்தம் போட்டு கொண்டு இருக்கும். ரைட். அப்போ சத்தம் மட்டும் தான் அது சுத்தாது, தொடர்ந்து ரொட்டேட் பண்ணாது. ஒரு பக்கம் இணை வந்துடும், மற்ற பக்கம் இணை வந்துடும், கரண்ட் போனா. அப்போ முழுமையாக நீக்கக்கூடாது. அது பாருங்க, அரை சுழற்சியின் போது முன்னர் தோன்றிய விசை இணைக்கு எதிரான திசையில் விசை இணை தோன்றி சுழற்சியை பாதிக்கும். ரைட். முதல் இணையால வந்து திருப்பம் வந்தது. இப்போ நீ முழுமையாக நீக்கி விடணும், மற்ற பக்கம் கரண்ட் போகுது, மற்ற பக்கம் அந்த பகுதியும் முழுமையாக நீக்கப்பட்டு அப்போ மொத்தமாக கரண்ட் வந்து தொடர்ச்சியாக கரண்ட் போய்கொண்டு இருக்க போது. தொடர்ச்சியாக கரண்ட் போய்கொண்டு இருந்தால் ரெண்டு இணை எதிர் திசைகளை வந்துடும். ஒரு இணை மேல் பக்கம் வரும், கீழ்ப்பக்கம் இன்னொரு இணை வரும். எதிர் திசைகள் இணை வந்தால் சமனான இணைகளாக இருந்தால் அது சுத்தாது, மேலைங்களையும் ஆடிக்கொண்டு நிற்கும், சுத்தாது. என்ன அப்போ அதுதான் சுழற்சியை பாதிக்க செய்யும்னு சொல்லிடலாம். அப்போ முழுமையாக நீக்கக்கூடாது. முழுமையாக நீக்கினால் சுழற்சி பாதிக்கும், எதிர் திசைகள் இணைகள் தோன்றி சுழல விடாது. எவ்வாறாயினும் இரண்டாவது அரை சுழற்சியின் போது மின்னோட்ட பாய்ச்சல் தடுக்கப்படுவதனால், அதுதான் பாயிண்ட். எவ்வாறாயினும் இரண்டாவது அரை சுழற்சி ரைட் முதல் 180 வாகை சுற்றி முடிஞ்சு அடுத்த 180 வாகைக்கு மின்னோட்ட பாதை தடுக்கப்படுவதனால் சுருள் தொடர்ச்சியாக அத்திசையில் சுழலக்கூடியதாக உள்ளது. தொடர்ச்சியாக ஒரே திசையில் சுற்றி கொண்டிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கு இரண்டாவது அரை சுழற்சியின் போது முதலாவது சுழற்சியின் போது பெற்ற உந்தத்தின் திருப்பம், நான் சொன்னா தானே உந்தம், அந்த முறுக்கம் நாங்கள் கதைப்போம். அங்கே அட்வான்ஸ்ல நீ சயின்ஸ் படிக்க போனீங்கன்னா முறுக்கம் வந்து கதைப்பேன், ட்ரோ ஒன்று குறித்து கதைப்பேன். இங்கே படித்த இணைதான் விசை இணைதான், அங்கே போய் முறுக்கம் ட்ரோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக படிப்பேன். அது படித்தவங்க விளக்கம். இங்கே உந்தத்தால் வார திருப்பம் ரைட் மூமெண்டம் சொல்றது, உந்தத்தால் வார திருப்பத்தால் தான் தொடர்ச்சியாக சுற்றி கொண்டிருக்குது. அந்த விஷயம் விளங்கினா சரி ரைட். ஓகே, இப்போ உனக்கு விளங்கியிருக்கும் ஏன் அது அரைப்பகுதி மட்டும் காவல் நீக்கப்படுகிறதுன்னு சொல்லி ரைட். ஓகே, இப்போ இந்த நேரோட்ட மோட்டரில் இருக்கிற சில பகுதிகள் அதுல தொழில்களை பற்றி பார்க்க போகிறோம் ரைட். நேரோட்ட மோட்டர், டிசி மோட்டர் ரைட். மோட்டரில் நிறைய டைப் இருக்குது. எங்களோட சிலபஸில் டிசி மோட்டரை பற்றி மட்டும்தான் இருக்குது ரைட். அணில் கூண்டு மோட்டர், பவர் மோட்டர், நிறைய மோட்டர்கள் இருக்குது ரைட். எங்களுக்கு தேவை டிசி மோட்டர் ரைட். இந்த டிசி மோட்டரில் இருக்கிற பகுதிகள் ரைட். முதலாவது பகுதி முக்கியமான பகுதி ஆர்மேச்சர்னு சொல்றது ரைட். ஆர்மேச்சர் ரைட். இந்த ஆர்மேச்சர் வேலை என்னன்னா மோட்டர் சுழறதுக்கு தேவையான விஷயம் சுழல வைக்கிறது தான் இந்த வேலை. மோட்டரை ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் இந்த ஆர்மேச்சர். நீ பாருங்க படத்தில் போடுறது இதுதான் ஆர்மேச்சர். நீ பார்த்துருப்ப சின்ன விளையாட்டுக்காரர்கள் விளையாட்டு இது பொம்மைகளில் இருக்கிற மோட்டரை பார்த்துருப்பா உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இப்படி ஒரு சுருள் இருக்குது, கோயில் இருக்குது. இது வந்து இரும்பு அகணிகளால் செய்யப்பட்டிருக்கு. படி பார்ப்போம் நாங்கள். பாருங்க, நீங்கள் மேற்கொண்ட செயற்பாட்டின் போது பயன்படுத்திய சுற்றுகளிலும் பார்க்க மிக கூடுதலான எண்ணிக்கையான சுருளை சாதாரண எளிய மோட்டர் கொண்டுள்ள. நீங்கள் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தைக்குள்ளே வந்து அந்த செயற்பாடு செய்யக்கூடாது. நீங்கள் எளிய மோட்டர் செய்கிற செயற்பாட்டில் ஒரு பிவிசி குழாய் எடுத்து அந்த குழாயில் தானே செப்பு கம்மியை போட்டு சுற்றி நீங்கள் சுருள் செய்த நீங்கள் கிட்டத்தட்ட எடுத்து நான் சுருள் செய்வீங்க. ஒரு 30 சுருள் தான் செய்தீங்க அந்த செயற்பாட்டில். எளிய மோட்டர் செய்யக்கூடாது, வீட்டில் செய்யக்கூடிய எளிய மோட்டர் செய்யக்குள்ள 30 சுருள் தான் செய்தீங்க. ஆனால் இங்கே பாருங்கோ டிசி மோட்டர் விளையாட்டு மோட்டரில் எடுத்து விட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆர்மேச்சர் கோயில். இதுக்குள்ள இந்த கோயில் பகுதி இருக்குது தானே, இதுதான் சுருள் பகுதின்னு சொல்கிறது. இதுக்கு உள்ளுக்கு இருக்குது கோயில் வந்து ஏராளமான முறுக்கங்கள், பெரிய ஒரு திருப்பம் பெருமாங்க, மோட்டர் வேகமாக சுற்றும் ரைட். ஏன்னா நிறைய முறுக்கங்கள் உள்ளுக்கு இருக்கும் ரைட். சுருள் வந்து கோயில் வந்து நிறைய திறம் சுற்றி இருப்பாங்க. அது பெரிய காந்தப்புலம் உள்ளுக்கு வரும், அப்போ மோட்டர் வந்து வேகமாக சுற்றும் ரைட். ஓகே, பார்ப்போம். மோட்டாரானது யாதேனும் சுமை ஒன்றை சுழலை செய்வதன் காரணமாக நீங்கள் அமைத்த சுழலை போன்று அல்லாது சாதாரண மோட்டரின் சுருள் புற சுமையுடன் தொடர்புறும் அளவுக்கு வலிமை கொண்டதாக அமைய வேணும் ரைட். இது வலிமை கொண்டதாக இருக்க வேணும். இந்த வெளியில் வந்து ஒரு இரும்பு உருக்கு சார்ந்த பொருட்களால் அந்த உலோக பொருட்களால் சேர்த்து ஒரு வெயிட்டான ஒரு பொருளாக செய்வாங்க ரைட். அந்த ஆர்மேச்சர் செய்யக்குள்ள அப்படி செய்வாங்க.
இதன் காரணமாக அகணியில் உருக்கு அல்லது இரும்பு, அதான் நான் சொன்ன மாதிரி உருக்கு அல்லது இரும்பால செய்யப்பட்ட அச்சில தான் இது வார்க்கப்படும் அல்லது சுற்றப்படுது. ரைட், ஓகே. இச்சுருளினுடன் சேர்ந்த அகணி ஆமேச்சர். மொத்தமாக சேர்த்து ஆமேச்சர்னு சொல்லுவோம். இந்த கோயிலோட சேர்த்து ஆமேச்சர் கோயில் உள்ளுக்கு இருக்கும், அதுக்கு வெளிப்பகுதியில் இந்த இரும்பு அல்லது உருக்கால் ஆக்கப்பட்ட அகணியோட சேர்த்து மொத்தமாகவே இது ஆமேச்சர் என்று கதைக்கிறது. ரைட், ஆமேச்சர் எனப்படும். மின்னோட்டம் செல்லும் போது விசையினை தோண்டி சுழல வைக்கிறது தான் இந்த வேலை. இந்த ஆமேச்சர்ட வேலை என்னென்றால் மின்னோட்டத்தை அனுப்பக்குள்ள ஒரு இணையம் உருவாக்கி அதை ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் ஆமேச்சர்கிட்ட தொழில். உனக்கு எக்ஸாம்பிள் திருவிழா கேட்கலாம். நீரோட்ட மோட்டர், டிசி மோட்டர்லாம் ஆமேச்சர் தொழில் என்ன? மின்னோட்டத்தை செலுத்தும் போது விசையினையை உருவாக்கி அதை சுழல பண்ணுறது. விசையினை உருவாங்கினா அங்கே ஒரு சுழற்சி நடக்கும். என்ன விசையினை என்றால் எதிர் திசைகளை விசையை உருவாக்கி அந்த கோயில், அந்த உள்ளுக்க கோயிலுக்கு எதிர் திசைகளை விசையினை உருவாக்கி அதை பற்றி ஒரு ரொட்டேட் பண்ணுறது. அதுதான் சுழல வைக்கிறது தான் இவற்ற வேலை. ஆமேச்சர் வேலையை சுழல வைக்கிறது. சுழல்வதற்கு தூண்டுவது, சுழல வைக்கிறது தான் அவற்ற வேலை. மின்னோட்டத்தை கொடுக்க சுழல வைக்கிறது தான் அவற்ற வேலை. ரைட், ஓகே. அடுத்த பாப்போம். இந்த காந்தம் ஆமேச்சர் பேரங்கோ, இந்த ஆமேச்சர் பேரங்கோ ஒரு காந்த முனைவுகளுக்கு இடையில தான் வச்சிருப்பாங்க. இந்த காந்த முனைவுகளை. ரைட், இந்த நீரோட்ட முறையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், விளையாட்டு முறை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காந்த முனைவுகள் இந்த படத்தில் காட்டின மாதிரி பாருங்கோ, இது காந்தம். இது வெளியில் இருக்கிற இந்த வளைய எறும்பு, அதுக்குள்ள இப்படி காந்தம் உள்ளு, இதுதான் காந்தம். இப்படி இருக்கு 4 காந்தம் வச்சிருப்பாங்க நடுவில். ஒரு காந்த புலத்துக்கு தான் இந்த சுருள் ஆமேச்சர் சுருளை உள்ளுக்கு வைப்பாங்களே என்ன. அப்போ ஆமேச்சரின் இரு பக்கங்களிலும் ரைட் காந்த முனைவுகள் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆமேச்சர் நடுவில் இருக்க போது ஆமேச்சரை சுற்றி இந்த காந்தம் இருக்க போகுது. ரைட், ஆமேச்சரின் சுழல தேவையான காந்த புலத்தை வழங்குவது இந்த காந்த முனைவுகளின் தொழில். அப்போ இவை இந்த தொழில் என்ன? இந்த காந்த முனைவுகளின் தொழில் என்ன? ஆமேச்சர் சுழல தேவையான காந்த புலத்தை வழங்குறது. இப்போ நிலையான காந்தம் மாதிரி. ரைட், நிலையான காந்தம். ஆமேச்சர் சுழுக்க இருக்கிறது மின்காந்தம். ஏன்னா நான் மின்னோட அனுப்பி தானே காந்தம் எடுக்க போகிறோம். அப்போ ஆமேச்சர் சுழுக்க இருக்கிறது மின்காந்தம். அப்படி சொல்லணும் கேள்வி இருக்கலாம் எக்ஸாம்பிள். ஆமேச்சர் கோயிலுக்குள்ளே இருக்கிற காந்தம் என்னென்னு கேட்டால் அது மின்காந்தம். ஏன்னா மின்னோட அனுப்பி எடுக்கிறது. இது பெர்மனன்ட், நிரந்தரமாக இருக்கக்கூடிய. ரைட், பாருங்க இதில் காந்த முனைவுகள் என்று சொல்கிறது மேக்னெட்டிக் ஃபோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், ஒன்று வட முனைவு தென் முனைவு. இது நோர்த் இது சவுத்தான் இருக்கும், இது நோர்த் இது சவுத்தான் இருக்கும். அப்போ நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கோள்கள் போய் கொண்டு இருக்கும். ரைட், ஓகே. அப்போ இந்த காந்த முனைவுகளினுடைய தொழில் என்னென்னு கேட்டால் ஆமேச்சர் சுழல்வதற்கு தேவையான காந்த புலத்தை வழங்குவது. ரைட், ஓகே. நேரோட்ட மோட்டரில் காந்தபுலத்தை பெற ஆமேச்சரை சுற்றி பெற நிலையான காந்த முனைவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஆமேச்சரை சுற்றி இப்படி நிலையான காந்தங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் இதில் சொல்லியிருக்கு. ரைட், ஓகே. காந்த முனைவுகள். அடுத்தது இந்த திசை மாற்றிகளையும் பயன்படுத்தணும் என்றால் கரண்டினுடைய திசை, மின்னோட்டத்தின் திசையை மாற்றுறது தான் வேண்டிய வேலை. திசை மாற்றிகளின் வேலை மின்னோட்டத்தின் திசையை மாற்றுறது தான். ரைட், ஓகே. அதை இப்படி கதைப்போம். இதில் பாருங்க, நீங்கள் அமைத்த மோட்டரின் சுருளின் இரு அந்தங்களிலும் காவலை பதார்த்தம் அரைப்பகுதி மட்டும் நீக்கப்பட்டது. அதே நிறைப்பகுதி நீக்கிறேன்னா நான் தெளிவாக காய்ச்சினேன், நிறைய நேரம் காய்ச்சின உங்களோட தெளிவாக. அதே நிறைப்பகுதி மட்டும் நீக்கப்பட்டது. முழுசாக நீக்கினால் மோட்டர் ரொட்டேட் ஆகாது, ஆடிக்கொண்டு நீக்க மட்டும் காய்ச்சினேன். அப்போ காவலை பதார்த்தம் முழுமையாக நீக்கப்பட்டால் சுருளானது ஒரு திசையில் சுழலுக்கு பதிலாக 2 திசைகளிலும் அசைவதை காணலாம். 2 திசையிலும் ஆடினா இப்படி ஆடிக்கொண்டு நீக்க மோட்டர் ஒரு திசையில் ரொட்டேட் ஆகாதா, 2 பக்கமும் ஆடிக்கொண்டு நீக்கும். ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கொண்டு இருக்கும். ரைட், அப்போ அரைப்பகுதி மட்டும் காவல் நீக்கப்படுறதால எங்களுக்கு தொடர்ச்சியாக ரொட்டேட் ஆகக்கூடிய மாதிரி அது இருக்கும். ரைட், ஓகே. சுருள் சுழலும் போது மின்னோட்டம் அரைவட்டத்திற்கு மாத்திரமே தோன்றுகிறது. ஓகே, இதனால் சுருள் தொடர்ச்சியாக சுழல்கின்றது. இவ்வாறு அரை சுழற்சியில் மாத்திரம் மீன் தோன்றுவதால் மோட்டரினால் சுழற்றக்கூடிய சுமை எல்லைப்படுத்தப்படுது. ஓகே, அது சரி. இதன் காரணமாக சுழினூடாக பாயும் ஓட்டத்தின் திசை மாற்றி வழங்குவது அவசியம். கட்டாயம் திசையை மாற்றி வழங்கணும். அதுக்கு இருக்கிறதா நீங்கள் திசை மாற்றிகள் என்று சொல்லி நாங்கள் அதை பார்ப்போம். ஓட்டத்தின் இங்கே திசை மாற்றிகளின் வேலையை ஓட்டத்தின் திசையை மாற்றுறது. ரைட், இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க. வேண்ட வேலை படத்தை விட இதுதான் திசை மாற்றி. ரைட், திசை மாற்றி. ரைட், இந்த மொத்தமாக சேர்த்து இதை இந்த படம் தான் திசை மாற்றிகள். இதுதான் திசை மாற்றிகள். திசை மாற்றிகள் என்றால் என்னென்றால் ஓட்டத்தின் திசையை மாற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம். ரைட், இது பார்த்துருப்போம். இது புறச்சுற்று. ரைட், வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய மின் சுற்று இங்கே கனெக்ட் ஆகும். இந்த இடத்த காபன் தூரிகை என்று சொல்லுவோம். ரைட், இல்லை தூரிகை என்று கொடுத்து கிடக்கு, காபனால் ஆக்கப்படும். ரைட், அப்போ காபன் தூரிகைகள். தூரிகைனா பிரஷ் மாதிரி, பிரஷ்ல நீ வச்சிருப்ப வீடுகளில் பல்லு துளக்கிற பிரஷ் இருக்கு தானே, அது மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இது இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். காபன் தூரிகைகள் என்று சொல்கிறது. ரைட், காபன் என்று சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க மோட்டரில் காபன் தெரிஞ்சா மோட்டர் சுத்ததான்னு சொல்லுவாங்க. ஏன்னா காபன் முக்கியமான ஒரு விஷயம், நான் இப்போ தெளிவாக கதைப்போம். இது காபன் தூரிகை. ரைட், ஓகே. இதை சொல்லுவோம் இதுக்கிறது பிளந்த வளையம் என்று சொல்லுது. என்ன பிளந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது வளையம். இது ஒரு அரை வளையம், இது ஒரு அரை வளையம். மொத்தமாக இது ஒரு பிளந்த வளையம் என்று சொல்லுவோம். இது சுருளின் 2 முனைகளும். ரைட், சுருளினுடைய 2 முனைகளும் இது இருக்குது. 2 சுருளை கொண்டு கனெக்ட் பண்ணுற இடம். ரைட், இது இங்கே பாருங்க, இதில் பிளந்த வளையம் மட்டும் கொடுக்குறாங்க. பிளந்த வளையம். ரைட், பிளந்த வளையம் என்று சொல்வது. இதை புறச்சுட்டு கனெக்ட் பண்ணுற இடம் இது தூரிகைன்னு சொல்லுவோம், காபன் தூரிகைன்னு சொல்லுவோம். இதுக்கு சுருளின் 2 முனைவுகளை சொல்லுவோம். ரைட், உலகம் சேர்ந்தது தான் திசை மாற்றி. இந்த திசை மாற்றின வேலை என்னென்றால்
மின்னோட்டத்தின் திசையை மாற்றுறது. ரைட், ஓகே. திசை மாற்றியானது ஒரு காட்டியவர் 2 பிளந்த வளையங்களாலும் அவருடன் தொடர்புடைய 2 தூரிகைகளால் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஓகே. பிளந்த வளையத்தாலையும் தூரிகைகள் அமைக்கப்பட்டதான் இந்த திசை மாற்றி. சுருளின் இரு முனைவுகளும் தொடர்படுது. ரைட், ஓகே. இப்பிளந்த வளையங்கள் ஆமைச்சருடன் சுழல் ஆமைச்சரோட சேர்த்து சுற்றுறா ஆமைச்சரோட சேர்ந்து சுற்றுறாக்கள் தான் இந்த சுழல் வளையம். எனினும் தூரிகைகள் பாருங்க நிலையாக இருக்கும். இந்த கார்பன் தூரிகைகள் சுற்றுறாது, ஆமைச்சரோட சுற்றாது, அது எப்பயுமே நிலையாக இருக்கும். அதனால தான் அது கார்பன் தேய்கிற பிரச்சனை மோட்டரில் வாரது. மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கிற நேரம் போட்டியாக சத்தம் வரும். அப்போ சொல்லுவாங்க கார்பன் தேஞ்சு போச்சு, கார்பனை மாற்ற வேண்டியது வரும். ஏனென்றால் கார்பன் சேர்ந்து சுற்றினா பிரச்சனை இல்லை. கார்பன் நிலையாக வச்சுக்கொண்டு இந்த பிளந்த வளையங்களும் ஆமைச்சரும் சேர்ந்து தான் சுத்த போகுது. ஆமைச்சரோட சேர்ந்து இந்த வளையங்களும் சேர்ந்து சுத்த போகுது. தவிர கார்பன் ரெண்டுமே புறச்சுற்றோட கணக்கப்பட்ட இந்த கார்பன் ரெண்டுமே நிலையாக இருக்க போகுது. ரைட், அதான் இங்கே நடக்க போகுது. இந்த கார்பன் தூரிகைகளை வந்து வெளியில் இருக்கிற சுற்று சர்க்கிட்டோட கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ரைட், அதுதான் இதில் இருக்க பிரச்சனை. ரைட், ஓகே. அடுத்த இங்கே பாரு, இதில் வந்து படத்திலே எல்லாம் தெளிவாக நீரோட்ட மோட்டர் பிரதான பகுதிகளெல்லாம் சேர்ந்த மாதிரி தொழில் காட்டியிருக்கு. இதுதான் மொத்தமாக செய்த ஆமைச்சர். ரைட், இது இந்த இடத்துல ஆமைச்சர் இருக்கும். இது வந்து ஆமைச்சர்னு காட்டி கிடக்கு. இது இங்கே வந்து முன்னுக்கு வந்து அமைச்சருக்கு முன்னுக்கு இதில் பிளந்த வளையங்கள் அதிலே ஒரு கோயில் இருக்கும். இதுதான் கார்பன் தூரிகை. 2 ஷேப்லையும் இருக்குது. இந்த கார்பன் தூரிகை சுத்தாது, நடுவில் இருக்கிற எவ்வளவும் சேர்ந்து சுற்றும். ரைட், உடுக்கிற ஆமைச்சர்லேருந்து எவ்வளவும் சேர்ந்து சுற்றும். நான் இந்த 2 கையில் இருக்கிற இந்த கார்பன் தூரிகைகள் மட்டும் சுத்தாது. ரைட், இது காந்த முனைவு, வெளியில் இருக்கிற காந்த முனைவுகள். இது வந்து அச்சாணியும் சேர்ந்து சுற்றும். அமைச்சரோடு சேர்ந்து அச்சாணியெல்லாம் ஒரே இதாக பொருத்தப்பட்ட ஒரே இரும்பு உருக்குகளில் வார்க்கப்பட்ட ஒரே இதுதான், ஒரே அமைப்பெல்லாம் இருக்கும். உடுக்கிற கோயில் உள்ளுக்கு இருக்கும். கோயிலுக்குள்ள கரண்ட் போய்க்குள்ள ஒரு காந்தப்புலம் உண்டாகி அந்த காந்த விசை கோடுகள் வெட்டி அது வந்து உருவாகும். ரைட், ரொட்டேட் ஆகும். இதுதான் மோட்டர் தத்துவம்ன்றது இதுதான். ரைட், இப்போ நேரோட்ட மோட்டர்ன்ற செயற்பாடை பற்றி கதைப்போம். ரைட், நேரோட்ட மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. ரைட், அதை பெரிய கதைப்போம். அதில் நான் இதில் சும்மா பந்தி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெளிவான விளங்குற மாதிரி காய்க்கிறேன். ரைட், இந்த மோட்டர் இந்த படத்தை பேர், இதே படத்தை பேர். இங்கே வந்து நோர்த் போல் வடமுனைவன்னு சொல்கிறது, இங்கே வந்து சவுத் போல் தென் முனைவன்னு சொல்கிறது. ரைட், ஓகே. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான் நடுவில் இங்கே வந்து ஆமேச்சர், இது வந்து ஆமேச்சர். ரைட், அது இங்கே வந்து வெளியில் இந்த நழுவல் வளையங்களோட பிளந்த வளையங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கும். இதை வந்து கார்பன் என்று சொல்லுவோம், கார்பன் தூரிகை என்று சொல்கிறது. ரைட், 2 சைட்லையும் இதை வந்து கார்பன் தூரிகைன்னு சொல்கிறது. கார்பன் தூரிகை. அந்த கார்பன் தூரிகை தான் புற மின் முதலோட ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிசி பேட்டரி. ரைட், டிசி மோட்டர்ன்றபடியாக கட்டாயம் டிசி பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கா வேணும். ரைட், கனெக்ட் பண்ணி இந்த 2 இடத்துலையும் கொடுத்தாச்சு. ரைட், இதுதான் விஷயம். இப்போ என்ன நடக்க போகுதுங்க, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் வலிக்கிட போகுது. இப்படி வலிக்கிட்டு இந்த பியோட கனெக்ட் ஆகி இப்படி வந்து மின்னோட்டத்தின் திசை இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல ஏபி என்ற தடம், இதை வந்து தடம் ஏபி என்று குறிச்சு கிடக்கு. இதை வந்து தடம் சிடி என்று குறிச்சு கிடக்கு. வடிவா தெளிவாக பார். இந்த இடத்துல ப்ளஸ்லேருந்து வலிக்கிறது, இந்த இடத்துல இருந்து வலிக்கிற கரண்ட் இப்படி வந்து இந்த திசையில் வந்து இந்த திசையில் வந்து இப்படி வந்து இந்த திசையில் வந்து இந்த திசையில் வந்து இங்கே ஏபி என்ற தடத்தில் இந்த திசையில் தான் கரண்ட் போக போகுது. ரைட், இந்த திசையில் தான் இந்த தடத்தில் கரண்ட் போக போகுது. அப்படியே கரண்ட் இதுக்காக இந்த திசையில் வந்து இப்படி வந்து இந்த சிடி என்ற தடத்தில் இது உள்ளுக்கு போகிற கரண்டாக இருக்குது, இது அங்கேருந்து வார கரண்டாக இருக்குது. இப்படி தான் கரண்ட் வேற வேணும், இப்படி போய் இப்படி வேற வேணும். அப்போ பாருங்க கொண்டு எதிர் திசையில் இருக்கும். இந்த ஏபி என்றதும் சிடி என்றதும் கொண்டு எதிர் திசையிலே இருக்கும். போகிற கரண்ட் இங்கே ஏபி என்றது போகிற கரண்டாக இருக்கும், சிடி என்றது அங்கேருந்து வார கரண்டாக இருக்கும். இப்படி வந்து இந்த கியூவிலேருந்து வெளியே வந்து கியூ என்ற தூரிகையிலேருந்து அப்படியே வெளியில் வந்து இப்படியே வந்து இந்த மைனஸோட தொட்டு சர்க்கிட் வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு. ரைட், இங்கே என்ன பிரச்சனை, இது எப்படி சுத்தப்போ மூடுறன்னு கேட்டால் ஏபிக்கு இப்படி உள்நோக்கி போகுது. ரைட், அப்போ நாங்கள் பிளமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்துவோம். கடத்தி கம்பியில் இப்படி கடத்தி கம்பி அசைய போகுது, உள்ளுக்கு அமைச்சர் இப்படி அசைய போகுதுன்றதை பிளமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்தும். ரைட், இடக்கையின் முதல் மூன்று விளையாடு காந்தப்புலத்தின் திசை. நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கூடுகள் எப்பயுமே போய்கொண்டிருக்கும். இது வந்து காந்த விசை கூடுகளின் திசை. ரைட், அது எப்பயுமே போய்கொண்டிருக்கும். அப்போ அந்த காந்த விசை கூடுகளின் திசையை ஆள்காட்டி விரல் சுட்டு விரலால் காந்த கூடுகளின் திசையை காட்டு, மின்னோட்டம் போகிற திசையை உள்நோக்கி காட்டு. ரைட், அப்போ இப்படி வை, இது வந்து காந்தப்புலத்தின் திசை. இதில் வடிவாக கொண்டு அதில் வை, இது வந்து நோர்த் போலேருந்து சவுத் போல போகிற காந்த விசை கூடுகளின் திசை. நடுவிரல் இந்த ஆள்காட்டி விரலால் காட்டப்படுது. நடுவிரல் வந்து ஓட்டத்தின் திசையை காட்டும். ஓட்டம் எங்கே இருக்குது, ஏபி என்ற தடத்தில் தடம் ஏபியில் ஓட்டம் உள்நோக்கி போகுது. என்ன இப்படி இந்த திசையில் போகுது, ப்ளஸ்ல இருந்து வலிக்கிறது இப்படி வந்து இந்த உள்நோக்கியில் போகுது. அப்போ உள்நோக்கி கொண்டு நடுவில் காட்டினால் கடத்தி மீது தொழிற்படுற விசை பெருவிரலுக்கு கீழ் நோக்கி காட்டுது. ஆகவே இந்த கடத்தி வந்து கீழ் நோக்கி பிடிச்சு இழுக்கப்படும். இல்லை குத்தா கீழ் நோக்கி இந்த ஏபி என்ற தடம் இழுக்கப்படும். ஆனால் பாருக்கும் இந்த சிடி என்ற தடத்தில் கரண்ட் வந்து வெளிநோக்கி வருது. அங்கேருந்து உள்ளே இருந்து வெளிநோக்கியில் வருது. ரைட், இப்படி உள்நோக்கி போகிறது ஏபியில், சிடியில் வந்து வெளிநோக்கி வருது. இந்த பக்கத்தில் அதுக்கு எதிர்பக்கத்தில் வெளிநோக்கி வர மாதிரி இருக்குது. அப்போ காந்தப்புல திசையை மாற்றக்கூடாது. வெளிநோக்கி வரக்கூடிய கரண்ட் கூட இப்படி வெளிநோக்கி தான் கரண்ட் வருது. அப்போ நடுவிரல் வந்து ஏன்னா கரண்ட் வார திசையை காணும், வெளிநோக்கி வருது. காந்தப்புல திசை மாறாது, நோர்த்லேருந்து சவுத்துக்கு காந்த விசை கொடுக்கிற திசை. அப்போ வந்து கடத்தி இங்கே மேல் நோக்கி தூக்கப்படுது. இந்த பெருவிரலால் கட்டப்படுற திசை மேல் நோக்கியில் இருக்குது. கரண்ட் இப்படி வெளியில் வந்தால் அப்போ அது மேல் நோக்கி இந்த இடத்துல தூக்கி தரும். அப்போ பாருங்க இங்கே ஒரு இணை உருவாகுது.
ஏபி என்ற தடம் நிலைக்குத்தா கீழ் நோக்கி விசை தொழிற்படுது. அந்த விசையின் திசை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி படிச்சிட்டோம் நாங்கள். அப்போ அது நிலைக்குத்தா கீழ் நோக்கி பிடிச்சிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி இங்கே வந்து வெளிநோக்கி வர கரண்ட் என்னபடியா அது நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்குது. அப்போ எதிரெதிர் திசைகளில் விசை தொழிற்பட்டு அந்த எதிரெதிர் தடத்தில் ஏபி என்ற தடத்திலையும் சிடி என்ற தடத்திலையும் எதிரெதிர் திசைகளில் விசை தொழிற்படுறதால அது ஒரு ரொட்டேட் ஒரு சுழற்சியை ஏற்படுத்துது. அதுதான் இங்கே மோட்டார் தத்துவம். ரைட், கிளியராக சொல்ல இயக்க திசை பாருங்க இப்படி இருக்குது. இது வந்து இந்த தடத்தை ஏபியான தடம் நிலைக்குத்தா கீழ் நோக்கி பிடிச்சிருக்குது, நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்குது. அப்போ சம வரவன் உள்ள விசைகள் எதிர் திசைகளை தாக்கினால் ஒரு சுழற்சி ஏற்படுத்தும். அந்த சுழற்சி இப்படி இருக்கும். வலஞ்சுழியில மோட்டார் சுத்தும், வலஞ்சுழியில மோட்டார் சுத்தும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த விஷயம் அதே விஷயம் தான் பாருங்கோ. இல்லை அதே விஷயம் தான் காய்ச்சிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அரைவாசி 180 சுழற்சிக்கு இப்போ 180 பாக திரும்பின பிறகு எப்படி நடக்கும் பார்ப்போம். ரைட், வலஞ்சுழி தான் தொடர்ந்து மோட்டார் சுத்தா போகுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்றால் இப்போ இதில் எக்ஸ் என்ற தூரிகை இருக்குது. ரைட், காய்க்கிறேன். இது வந்து காபன் தூரிகை, இது வந்து பிளந்த வளையங்கள், ஆமேச்சர் சுருள் வந்து கோயில் வந்து இப்படி இருக்கும். ரைட், ஓகே. இங்கே வந்து இப்போ அரைவாசி சொல்லுறது. இப்போ இங்கே முதல் நாங்கள் பார்த்தோம் முதல் படத்தில் இங்கே இல்லை ஏபிஎன் இருந்தது, இது ஏபிஎன் இருந்தது. இப்போ அந்த ஏபி சுற்றி கொண்டு வந்து ரைட் இந்த வலஞ்சுழி திசையில் சுற்றி கொண்டு வந்து இப்படி இந்த இடத்துல ஏயும் இந்த இடத்துல பியும் இருக்குது, இந்த இடத்துல சியும் இந்த இடத்துல டியும் இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது? ப்ளஸில் பாசிட்டிவ்ல தான் கரண்ட் வலிக்கணும். இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ். அப்போ ப்ளஸ்லேருந்து கரண்ட் வலிக்கிற போது அப்போ இந்த பக்கத்தால் கரண்ட் வந்து இந்த ஆளியை மூடின உடனே இந்த பக்கத்தால் கரண்ட் வந்து இந்த தூரியை காலை வந்து இப்படி போய் இந்த திசையில் தான் கரண்ட் கொடுக்கும். அப்போ இங்கே ஒன்று தான் கரண்ட் கொடுக்குது. அதே சுழற்சி வலஞ்சுழி திசையெல்லாம் நடக்க போகுது. சுழற்சி வலஞ்சு திசையில் நடக்க போகுது. அரை சுழற்சிக்கு பிறகும் அரைவாசி சுழண்ட பிறகும் தொடர்ச்சியாக அந்த சுழற்சி இருக்கும். ரைட், அப்போ எப்படி வரும்? நாங்கள் பிளமிங் இடக்கை விதியை பயன்படுத்த அப்படி இப்படி வருது. இப்போ உள்நோக்கி போகுது. ரைட், இடக்கை விதியடு உள்நோக்கி கரண்ட் போகணும்டா விசை இங்கே தொழிற்பட வேணும். நிலைக்குத்தா கீழ் நோக்கி தொழிற்பட வேணும். நோர்த் போல் சவுத் போல் இங்கே வடமுனைவு தென்முனைவு இருக்குது. அப்போ இங்கே இங்கே காந்த விசை கூட போய்கொண்டே இருக்கும். ரைட், இந்த காந்த விசை கூடுகள் போய்கொண்டே இருக்கும். அப்போ காந்தப்புலத்தின் பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி நாங்கள் சுட்டு விரலால் காந்தப்புலத்தின் திசை எடுப்போம். அப்போ நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு எனக்கு காந்த விசை கூடுகள் வரப்போகுது. ரைட், அப்போ நோர்த் போலேருந்து சவுத் போலுக்கு காந்த விசை கூடுகள் வரப்போகுதுன்றால் காந்தப்புலத்தின் திசையை நான் சுட்டு விரலால் காட்டுவேன். நடுவில் வந்து ஓட்டத்தின் திசையை காட்டணும். அப்போ ஓட்டம் வந்து எனக்கு இங்கே உள்நோக்கி போகுது. ப்ளஸ்ல இருந்து வலிக்கிற கரண்ட் வந்து இந்த தடம் டிசி என்று சொல்லக்கூடிய இந்த தடத்தில். ரைட், இது வந்து டிசி என்ற தடத்தில் எனக்கு உள்நோக்கி போகுது. அப்போ உள்நோக்கி நான் இடக்கையை வச்சேன் என்றால் எனக்கு விசை வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி தொழிற்படும். பிளமிங் இடக்கை விதி உள்நோக்கி பிடிச்சேன் என்றால் தொழிற்படும். ரைட், அடுத்தது கீழ் நோக்கி தொழிற்படும் இடக்கை விதிப்படி பிளமிங். அடுத்தது இங்கே தடம்பா பிஏ என்ற தடத்துக்கு. ரைட், பிஏ என்ற தடத்துக்கு எப்படி இருக்கும்? அதே இடக்கை விதி தான், அது வெளிநோக்கி வருது மின்னோட்டம். அப்போ அது நிலைக்குத்தா மேல் நோக்கி இந்த இடத்துல தொழிற்படும். அப்போ சுழற்சி எப்படி இருக்கும்? இதே இந்த திசையில் சுழற்சி இருக்கும். நிலைக்குத்தா கீழ் நோக்கி பிடிச்சிருக்கு. இந்த தடத்தை வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி பிடிச்சிருக்குது, இந்த தடத்தை நிலைக்குத்தா மேல் நோக்கி பிடிச்சிருக்குது. ஆகவே சுழற்சி வலஞ்சுழி திசையில் இருக்கும். ரைட், ஓகே. இங்கே இந்த படத்தில் தெளிவாக இது வந்து நோர்த் போல் வடமுனைவு, இது வந்து சவுத் போல் தென்முனைவு. இங்கே வந்து ஆமேச்சர் கோயில் இருக்குது. இங்கே வந்து இது வந்து ஆமேச்சர் கோயில் இருக்குது. ரைட், இங்கே வந்து நடுவில் அந்த காபன் தூரிகைகள் இருக்குது. இது வந்து பிளந்த வளையம்னு சொல்கிறது. இது வந்து காபன் தூரிகை என்று சொல்கிறது. காபன் தூரிகை என்று சொல்கிறது. ரைட், இது வந்து தடம் ஏ, தடம் பி, தடம் சி, தடம் டி. சரி, தடம் ஏபி என்ற இந்த துண்டு இந்த பகுதி ஆமேச்சர், இந்த பகுதி தடம் ஏபி, இந்த பகுதி தடம் சிடி. ரைட், ஓகே. இப்போ வெளியிலேருந்து கரண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இது பாசிட்டிவ் முடிவிடம், இது மைனஸ் நெகட்டிவ் முடிவிடம். அப்போ இந்த ஆளியை க்ளோஸ் பண்ண உடனே ப்ளஸ் இங்கே வந்து வெளிக்கிற கரண்ட் இப்படி வந்து இந்த தூரியைகளால் பி என தூரியைகளால் போய் ரைட் இந்த எக்ஸ் என பிளந்த வளையத்துக்களால் போய் இந்த ஆமேச்சர் கோயில் இதுக்களால் போய் இப்படி தான் கரண்ட் ஓடும் இந்த திசையில். ரைட், மின்னோட்டம் ஓடும். அப்புறம் இப்படியே போகிற கரண்ட் இப்படி வந்து இந்த திசையில் வந்து அப்படியே வந்து எனக்கு மைனஸ் முடிவிடத்தை முடிச்சிடும். அப்போ ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த திசையில் இடக்கை விசையை பயன்படுத்தினால் நிலைக்குத்தா கீழ் நோக்கி இந்த தடத்தில் தடம் சிடியில் வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி விசை தொழிற்படும். தடம் ஏபியில் வந்து நிலைக்குத்தா மேல் நோக்கி தொழிற்படும். ஆகவே எதிரெதிர் திசைகளில் சமவருமன் உள்ள விசைகள் எதிரெதிர் திசைகளை தொழிற்படைக்குள்ள எனக்கு ஒரு ரொட்டேட் ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும். அப்போ இந்த திசையில் மோட்டார் ஆமேச்சர் சுருள் சுத்தும். அப்போ இது ஒரு மோட்டார் தத்துவம். ரைட், ஓகே. அப்போ ஆமேச்சர் சுத்திர செயற்பாடு இப்படி தான் இருக்கும். புக்கில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காய்ச்சிருப்பாங்க. ரைட், அது உங்களுக்கு விளங்காத மாதிரிலாம் காய்ச்சிருப்பாங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் தெளிவாக காய்ச்சிருக்கேன். ரைட், மோட்டர் எப்படி சுத்தம் பண்ணுறது பற்றி தெளிவாக காய்ச்சிருக்கேன். ரைட், இந்த மோட்டரில் நடக்கிற சக்தி மாற்றம் என்னன்றது மின் சக்தி வந்து பொறிமுறை சக்தியாக மாறுகிறது. ரைட், இதில் கடைசியாக அவன் சொல்லியிருக்கான் நேரோட்ட மோட்டரில் வந்து சக்தி மாற்றம் எப்படி நடக்கும்னு கேட்டால் மின் சக்தியை இன்புட் பண்ணி அதை வந்து இயக்க சக்தியாக மாற்றுற மோட்டர் ஆமேச்சரை சுத்தம் பண்ணுறேன். அப்போ மின்சக்தி இயக்க சக்தியாக மாறுறது தான் நீங்கள் மின் மோட்டரால் செயற்படுத்தப்படுற தத்துவம்னு சொல்லியிருக்கு. ரைட், ஓகே. நாங்கள் இதுவரைக்கும் மோட்டார் தத்துவம் ஒளிபெருக்கிய அந்த பயன்பாடுகள் ரைட் அந்த பயன்பாடுகள் மோட்டார் தத்துவத்தை பற்றி தெளிவாக நாங்கள் காய்ச்சிட்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் இந்த தத்துவங்கள் பயன்படுத்துகிற மாதிரியான பயிற்சிகள் ரைட் நிறைய பயிற்சிகள் இருக்குது. இந்த தத்துவத்தின் பிரிவுகளே நிறைய இருக்குது. ரைட், இந்த அதாவது காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி கம்பியை வச்சு அந்த கடத்தி கம்பிக்கு மின்னோட்டத்தை அனுப்பினால் அந்த கடத்தி கம்பியில் மின்னோட்டம் போகிறபடியால் அது ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். எசட் என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பின்படி அது ஒரு காந்தப்புலத்துக்கு இருக்கின்றபடியால் கட்டாயம் அந்த கடத்தி அசையப்பாக்கும். ஏன்னா காந்தப்புலம் மோதி கடத்தி அசையப்பாக்கும். அந்த கடத்தி அசைகிறதால எங்களுக்கு மின் மோட்டார் ஒளிபெருக்கி
சவுண்ட் வேவ் அதிகரிக்கிறது, ஒளிபெருக்கி, மின் மோட்டரை பற்றி நாங்கள் இப்போ தெளிவாக படிச்சிடும். ரைட், இதுகள் சார்ந்த சகல விஷயங்களும் சேர்ந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட், இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.